ஹை கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இவங்களோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா 193 இந்த பிச்சில் அடிக்கலாம். அண்டு சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா 82 ரன்ஸ் அடிச்சிருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில். அண்ட் அதோடு பார்த்தீங்கன்னா ரியான் பராகுமே 50 கிட்ட அடிச்சிருந்தார். அது ஒரு ரன் கம்மியாக 29 பால் அடிச்சிருக்காரு. ஸோ ராஜஸ்தான் ராயல் வின் பண்ணுறதுக்கு தான் எல்லா பாசிபிலிட்டியும் இருந்துச்சு எல்எஸ்ஜியோட. பட் டெல்லி கேபிட்டல்ஸோட எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது யுவேந்திர சஹல் அண்டு அஸ்வின் பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு விக்கெட் எடுத்திங்கன்னா கூட அந்த காம்போ அட்டாக் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வேறு இருக்கார் இந்த பக்கம். ஸோ 3 பேருமே சேர்ந்து ஒரு பெரிய பவுலிங் யூனிட்டாக க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டலோட அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் பார்க்கலாம்னா, ஆண்ட்ரிச் நோட்ரிஜி வந்திருக்காரு. ஸோ பார்க்கலாம் அவர் நல்லா விளையாடுறாரான்னு. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் அவரை எடுக்கிறாங்களா இன்றைக்கி மேட்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் பார்த்திங்கன்னா 10 விக்கெட் எடுத்திருக்காரு 10 மேட்ச்சில். அண்ட் ரிஷப் பண்ட் 100th மேட்ச் விளையாடுறாரு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஒரு இது தராதுன்னு சொல்லிட்டு, இம்பார்ட்டன்ஸ் தருதுன்னு. அதே மாதிரி நேற்று பார்த்திங்கன்னா 200th மேட்ச் ரோஹித் சர்மா விளையாண்டார். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுத்து தான் இருந்தார். அதே மாதிரி ரிஷப் பண்ட்டும் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். அண்டு குல்தீப் யாதவும் அக்ஷர் பட்டேலும் வச்சு விளையாடிட்டு தான் இருக்காங்க. பட் அந்தளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸோட இதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். பட் இதில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் பார்த்திங்கன்னா 13 மேட்சஸ் கேபிட்டல்ஸ், அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணி தான் இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 14 மேட்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் தான் கம்மியாக வின் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பேரிட்டிவ்லி 2 பேரோட. ஸோ நம்ம பவுலிங் டிபார்ட்மெண்ட் வீக்காக இருக்குது, பேட்டிங் டிபார்ட்மெண்ட் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு டெல்லி கேபிட்டல்ஸை சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம்ஸை வச்சு தான் இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ மேட்ச் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஏன் பார்த்துருக்கோம்னா எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஸோ அவங்க எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கேப்டன் யார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஜெய்ஸ்வால் இல்லைன்னா சஞ்சு சாம்சன். ஸோ 2 பேர் தான். ஸோ 2 பேருமே நல்லா ஹிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறது இவங்க தான். அதே மாதிரி மொத்தத்துலேயே கேப்டனாக இருக்கிற பிளேயர்ஸ் 2 பேர் இவங்க தான். மொத்தமாக செலக்ட் பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா டேவிட் வார்னரும் மிஷேல் மார்ஷும் தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு பட்ஜெட் பிக்ஸ், அதாவது நம்மக்கிட்ட கிரெடிட்ஸ் இல்லைனா இந்த 2 பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணலாம், கலீல் அகமது, ரியான் பராக். ஸோ வின் பண்ணாங்கன்னா லக்கு, அந்த மாதிரி தான் நம்ம இந்த 2 பிளேயர் சொல்ல முடியும். மற்றபடி பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி தான் இருக்கோம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பாருங்கள். ஸோ ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், மிச்சல் மார்ஷ், டேவிட் வார்னர். ஸோ 4 பேர் டாப் பிக்ஸாக பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அண்ட் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ டீம் 1 அண்ட் டீம் 2 2 டீம் பார்ப்போம் வழக்கமாக. ஸோ அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ டீம் 1 விக்கெட் கீப்பர் பார்த்திங்கன்னா ஜோஷ் பட்லர், சஞ்சு சாம்சன், சாய் ஹோப். ஸோ 3 பேருமே விக்கெட் கீப்பரில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனில் டேவிட் வார்னர், ஜெய்ஸ்வால். ஸோ ஜெய்ஸ்வாலை தான் கேப்டனாக போட்டிருக்கேன் இந்த டீமில். ஸோ அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஷ், அக்ஷர் பட்டேல், ரியான் பராக். ஸோ மிச்சல் மார்ஷா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுலரில் யுவேந்திர சஹல், ட்ரெண்ட் போல்ட், குல்தீப் யாதவ். ஸோ அஸ்வின் எடுக்கலை. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீமாக பாருங்கள். ஸோ டீமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், சாய் ஹோப். ஸோ 3 பேரும். அதே மாதிரி பேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா டேவிட் வார்னர், ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் தான் இதில் கேப்டன். அதுக்கப்புறமா வைஸ் கேப்டன் மிச்சல் மார்ஷ், அக்ஷர் பட்டேல், ரியான் பராக். ஸோ இதுக்கப்புறமா பவுலர்ஸ் ட்ரெண்ட் போல்ட், யுவேந்திர சஹல், அப்புறமா குல்தீப் யாதவ். ஸோ மிக்ஸ்ட் ஆஃப் 2 பேர் காம்பினேஷன்லேயே தான் நம்ம எடுத்திருக்கோம். நிச்சயமாக விளையாடுவாங்க, நல்லா பார்க்கலாம். அண்டு டீம் 2 பார்க்கலாம் வாங்க.
கீப்பரில் ஜெய்ஸ்வால் எடுக்கலை, சாரி, கீப்பரில் வந்து சாய் ஹோப் எடுக்கலை, ஜோஷ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் டேவிட் வார்னர். ஸோ சஞ்சு சாம்சனும் டேவிட் வார்னரும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் மிச்சல் மார்ஷ், அக்ஷர் பட்டேல், ரியான் பராக். பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யுவேந்திர சஹல், ட்ரெண்ட் போல்ட், குல்தீப் யாதவ் ப்ளஸ் கலீல் அகமது எடுத்திருக்கோம். ஸோ சாய் ஹோப்பை விட்டுட்டு கலீல் அகமது ஆட் ஆகிருக்காரு. ஸோ அதோட டீம் இதுதான். ஸோ சஞ்சு சாம்சன் கேப்டன், ஜோஷ் பட்லர் விக்கெட் கீப்பரில் வச்சுருக்கோம். அதே மாதிரி பேட்டரில் வந்து டேவிட் வார்னருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஜெய்ஸ்வால் விளையாடலைன்னா நம்ம வார்னர் கிளிக் ஆகலாம். அண்ட் அதுக்கப்புறமா மிச்சல் மார்ஷ், அக்ஷர் பட்டேல், ரியான் பராக். பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யுவேந்திர சஹல், ட்ரெண்ட் போல்ட், குல்தீப் யாதவ். ஸோ இவங்கெல்லாம் தான் இருக்காங்க டீமில். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடு பார்க்க போகிறோம், எந்த பிளேயர்ஸ் எல்லாமே இருக்க போகிறாங்க. ஸோ 11 பிளேயரில் யார் யார் எல்லாமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஷ், ஸோ டேவிட் வார்னர், சாய் ஹோப், ரிஷப் பண்ட், அப்புறமா ரிக்கி போய். ஸோ இவர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு இந்த பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணாலும் ஓகே தான். ஏன் இன்னும் நிறைய யங் டேலண்டட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாமே சான்ஸ் கொடுக்கல. ஏன் இவங்களை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு அட்டாக்கிங்கும் இல்லை, அண்டு நார்மலாகவும் கூட விளையாடல, பிலோ ஆவரேஜ் தான் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், சுமித் குமார், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, இஷாந்த் சர்மா, அபிஷேக் கோரல். ஸோ இவங்க தான் பிளேயிங் 11 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் 11 ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறமா ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மே, துருவ் ஜுரல், ரவிச்சந்திர அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா, யுவேந்திர சஹல், ஆண்ட்ரி பர்கர். ஸோ இவங்க எல்லாமே தான் ஸ்குவாடு ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஜெய்ஸ்வாலும் ஜோஷ் பட்லரும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே அட்டாக் பண்ணி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க லாஸ்ட் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து அதே அட்டாக்கிங்கை வெளிப்படுத்துகிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இவங்க தான் இப்படி இவங்க அவுட் ஆகிட்டாங்கன்னா அடுத்து வரவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியாக விளையாடுனாங்க. பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமாவும் 2 பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சனும் ரியான் பராக்கும் அதே மாதிரி அட்டாக் பண்ணி தான் விளையாண்டுறாங்க. ஸோ அவங்களையுமே அவுட் ஆக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிம்ரன் ஹெட்மேயர் வராரு. ஸோ அவர் அவுட் ஆனதுக்கப்புறமாவுமே பார்த்திங்கன்னா துருவ் ஜுரல். ஸோ பேட்டிங்கில் விளையாடுற எல்லா பிளேயருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. 6 பிளேயர் வந்து பேட்ஸ்மேன்ஸ், அந்த 6 பிளேயருமே சூப்பராக விளையாடுறாங்க. ஸோ இவங்களை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின். ஸோ அஸ்வினுமே நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்பவுமே நம்ம தவிர்க்க முடியாத பேட்ஸ்மேன்ஸாக தான் இருக்காங்க. இந்த 6 பேட்ஸ்மேன் வந்து 2 பேர் கிளிக் ஆனாலுமே இவங்களோட ஸ்கோர் வந்து 150 ரீச் ஆகிடுது. ஸோ இதுதான் ஒரு சரியான டீம். அண்ட் இந்த பார்த்திங்கன்னா ஸ்டார் பிளேயர் வந்து ஜாஷ் பட்லர் மட்டும்தான் இருக்கார். ஸோ பெரிய பாப்புலர் பிளேயர் ஃபாரினர் அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான். அதுக்கப்புறமா ஹெட்மயர் வந்து இருக்கார். பட் அந்தளவுக்கு பாப்புலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது கிறிஸ் கெயில் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்லாம் நின்னாருன்னா செம கிழிப்பார். அதனாலேயே இவர் ரொம்ப அதிகமான பிட்டுக்கு வாங்கணுன்ற மாதிரி எல்லாமே நம்ம சொல்லியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு பிளேயருமே இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க. இது வந்து ஜாஷ் பட்லருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லாத நிலைமையில தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துருந்தாங்க. ஒரே ஒரு ஆளு வேணால் சொல்லலாம், நம்ம ட்ரெண்ட் போல்ட். ஸோ இவங்க தான் ஹை பையாக வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மொத்த டீமையுமே சின்ன பசங்களை நம்பி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. வாங்க பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு போட்டி கொடுக்க விதமாக டெல்லி கேபிட்டல்ஸில் விளையாடுவாங்களா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு ஆஸ்திரேலியன் ஓப்பனர்ஸ் மிச்சல் மார்ஷ், டேவிட் வார்னர், இல்லைனா டேவிட் வார்னர், ஷாய் ஹோப், இவங்க காம்பினேஷனில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 1 டவுனில் ரிக்கி போய் வராரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட் வராரு. அதுக்கப்புறம் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல். அப்புறமா பவுலர்ஸ் தான் இருக்காங்க, சுமித் குமார், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, இஷாந்த் சர்மா வந்து எல்லாருமே பவுலர்ஸ். ஸோ இந்த டீம் வந்து எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எஸ் கைஸ், போன மேட்ச்சில் வந்து ரொம்பவுமே டஃப் கொடுத்து தான் இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு. பட் ஒரு ஈஸி வின்னிங் மாதிரி எல்லாமே இல்லை. அங்கங்கே கேப்டன்சி கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சு. அதை சரி கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவங்க நிச்சயமாகவே
இந்த வாட்டி இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட டீம் 2 டீம் இதுதான் பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஜோஷ் பட்லர், சஞ்சு சாம்சன், சாய் ஹோப், டேவிட் வார்னர், ஜெய்ஸ்வால், மிச்சல் மார்ஷ், அக்ஷர் பட்டேல், ரியான் பராக், யுவவேந்திர சஹல், ட்ரெண்ட் போல்ட், குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டீமில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஜோஷ் பட்லர், சஞ்சு சாம்சன், டேவிட் வார்னர், ஜெய்ஸ்வால், மிச்சல் மார்ஷ், அக்ஷர் பட்டேல், ரியான் பராக், யுவவேந்திர சஹல், ட்ரெண்ட் போல்ட், குல்தீப் யாதவ், கலீல் அகமத். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ முடிஞ்சால் 2 டீமையுமே நீங்கள் எடுத்து வைங்க. ஏன்னா இந்த பிளேயர்ஸ் மிஸ் ஆனாங்கன்னா அந்த பிளேயர்ஸ் நிச்சயமாக அடிப்பாங்க. ஸோ நம்ம மணி வின் பண்ணுறது நிச்சயமாகவே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராச்சும் கிரிக்கெட் இல்லைனா ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாக என்டர்டெயின்மெண்ட்டும் ஆவாங்க. தேங்க்யூ கைஸ்.